17 நாள் பயணம் அமெரிக்காவில். இந்த 17 நாள் கழிச்சு நேற்றைய முன்தினம் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்து பேட்டி கொடுக்கிறாரு. நான் 17 நாட்கள் அங்கே சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டிற்கு 7600 கோடி ரூபாய் நான் முதலீடு பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றேன். எவ்வளவு? 7600 கோடி ரூபாய். அதுல 17 நாள் போயிருக்கிறார். பக்கத்து மாநிலத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் சுற்றுப்பயணம் போனார். 5 நாள் தான். 5 நாள்ல 30,000 கோடி ரூபாய் முதலீடு வாங்கிட்டு வந்தார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனார். அவர் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வாங்கிட்டு வந்தார். அது முதலீடுனா அது முதலீடு கிடையாது, அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOUன்னு சொல்லுவாங்க. கையெழுத்து போட்டுடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க முதலீடு செய்யணும், எப்ப செய்ய போறாங்க, எப்படி செய்ய போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, செய்வாங்களான்னு தெரியாது. முதலமைச்சர் பேசுறாரு, திமுக ஆட்சி 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு வந்திருக்கிறது என்று பொய் சொல்லிட்டு இருக்கிறார். முதலீடு எல்லாம் வரல. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU போட கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க. MOU எப்படி போடுவாங்க தெரியுமா? இங்க ஒரு 4-5 கம்பெனியை கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஏன்பா ஒரு 500 கோடி ரூபாய் கையெழுத்து போடுப்பா. அவங்களுக்கு என்ன, சரி போட்டுடுறேன். அவங்க முதலீடு செய்வாங்களா செய்ய மாட்டாங்கன்னு தெரியாது. கையெழுத்து மட்டும் போட்டு கணக்கு அமைப்பாங்க. ஓ 10 லட்சம் கோடி வந்துடுச்சுப்பா அப்படின்னு விளம்பரப்படுத்தி உங்களை ஏமாத்துறது தான். இதுதான் வேலை, அவங்களோட வேலை. 10 லட்சம் கோடி ரூபாய் சொல்றாங்களே, இந்த 10 லட்சம் கோடி ரூபாயில எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க? இந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 68,000 கோடி தான். வெறும் 68,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு முதலீடு எவ்வளவு வந்திருக்குன்னா 92,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலம் திமுக, 2 ஆண்டு காலம் அதிமுக, இது ரெண்டும் சேர்த்தா 92,000 கோடி தான் 5 ஆண்டு காலத்தில் மொத்த முதலீடு. திமுக வந்தது பிறகு தமிழ்நாட்டினுடைய மொத்த முதலீடு பாத்தீங்கன்னா 67,000 கோடி வெளிநாட்டிலிருந்து வந்த முதலீடு. இதற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துடுச்சு. எங்கேயா வந்தது? இப்படி தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கு. இப்ப முதலமைச்சர் அமெரிக்கா போயிட்டு வந்தார்ல, இந்த அமெரிக்கா பயணத்தில் தென் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முதலீடு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மேடையில் சண்முகனா சொல்ல போய தெரியல. எவ்வளவு தெரியுமா? 7,500 கோடி ரூபாய், 7,600 கோடி ரூபாய். தென் தமிழ்நாடு எவ்வளவு முதலீடு தெரியுமா? முதலீடு இல்ல, கையெழுத்து. எவ்வளவு? 50 கோடி ரூபாய். 7,600 கோடியில் தென் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடுன்னா 50 கோடி. இது ஒரு முதலீடாயா? இதுக்கு நீங்க அமெரிக்கா போனோமா? இது எவ்வளவு ஒரு மோசடி. தமிழ்நாட்டில் சென்னைக்கு பிறகு பெரிய மாநகரம் மதுரை. சென்னையில் எவ்வளோ முதலீடு நடந்துட்டு இருக்கு. அப்போ இயல்பாக எங்க முதலீடு நடக்கணும்? மதுரையில் தான் நடக்கணும். அப்படி நடைபெற்றுகிறதா? இல்ல. 2013 இங்க மதுரை தூத்துக்குடி தொழில் வழிச்சாலை காரிடர், மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடர் என்று 2013 அறிவித்தார்கள். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள். இந்த 11 ஆண்டுகளில் இந்த தொழில் வழிச்சாலையில என்ன நீங்க செஞ்சீங்க? என்ன முதலீடு செஞ்சீங்க? எவ்வளவு முதலீடு நடந்தது? சாலைகளை ஒழுங்கா போட்டீங்களா? ரயில் தொடர்பு இருக்கிறதா? தொழிற்சாலைகள் தொடங்கினாங்கன்னு பார்த்தா எதுவுமே நடக்கல. அப்போ என்னதான் நடத்திட்டு இருக்கீங்க? என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி.